அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, அதாவது பாருங்க, நம்ம தயார் செய்திருக்கிற இந்த ஸ்கேலை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அளவு எடுத்தாச்சு. அளவு எடுத்துட்டு இந்த ஸ்கேலை வச்சு நம்ம எப்படி ப்ராப்பராக வந்து ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறதுங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் கட்டிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் வந்து எனக்கு எடுக்கவே தெரியல, நான் எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து மெஷர்மெண்ட், அதாவது தன்னைத்தானே அளவு எடுத்துக்கொள்வது எப்படிங்கிறது நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கிறேன், அதை பாருங்கள். உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது எனக்கு வந்து கட்டிங் பண்ணி கொடுங்கன்னா எனக்கு தெரிய மாட்டேங்குது, எப்படி கட்டிங் பண்ணாலும் சரி வர மாட்டேங்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த வீடியோ, மற்றவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துட்டீங்க, உங்களுக்கு நீங்களே அளவு எடுத்தாலும் சரி, மற்றவங்க நீங்கள் அளவு எடுத்தாலும் சரி, அதை எப்படி வந்து ப்ராப்பராக வந்து கட்டிங் பண்ணி தைக்கணும் அப்படிங்கிறது பாருங்கள். அது ப்ராப்பராக எப்படி கட்டிங் பண்ணணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தைக்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? அவங்க கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டு நான் வந்து டிஸ்பிளேல நான் கொடுக்குறேன், நீங்கள் அது வந்து பார்த்துங்க. அவங்களோட அதாவது ஷோல்டர் வந்து 16 இன்ச்சு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எடுத்துருக்கிறது 16, உயரம் வந்து 16 இன்ச்சு கேட்டிருக்கிறாங்க. அப்பர் செஸ்ட்டு 39, இடுப்பு 35, கை நீளம் 8, கை ஓப்பன் 11, ஆம்கோல் சுற்றளவு வந்து 16 கேட்டிருக்கிறாங்க. பேக் கழுத்து 9, முன் கழுத்து 6. சரிங்களா? இதுக்கு தான் வந்து நான் கட்டிங் போட போகிறேன். இப்போ வந்து இது எப்படி ப்ராப்பராக பண்ணணுங்கிறது தெரிஞ்சுங்க. இப்போ இருக்கிற பிரகாரமே நம்ம வந்து கட்டிங் பண்ணிடக்கூடாது, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. இது அளவு எடுத்துட்டாங்க, இது வந்து எப்படி சரி வர மாட்டேங்குன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு எப்படிலாம் பண்ணால் சரியாக வருங்கிறது இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகே, தேங்க்யூ. இப்போ வந்து பாருங்கள், இப்போ நம்ம வந்து இந்த ஸ்கேல்லாம் வச்சு பண்ணுறோம். இங்கே பாருங்கள், ஸ்கேல் தேவையில்லவங்க செட்டாக வாங்கிக்கலாம். நீங்கள் தனித்தனியாக எது வேணுமோ எப்படி வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாம். நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த டாட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கிங் ஸ்கேல் இருக்குது. சின்னதாக பிடிப்பாங்க, பெருசாக பிடிப்பாங்க, பாடிக்கு தகுந்த மாதிரி இது வரும். இது எல்லா சைஸுமே செட் ஆகிற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஆம்கோல் ஸ்கேல எல்லா சைஸுமே செட் ஆகும், 3 டாட்டும் செட் ஆகும், எல்லாமே செட் ஆகுங்க. சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து இப்போ எப்படி வந்து கட்டிங் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, மார்க் பண்ணிக்கலாம். அதாவது கீழே இருக்குது பார்த்தீங்களா, இது 2x2 எடுத்துங்க. இந்த மெஷர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 மீட்டருங்கிறது கண்டிப்பாக செட் ஆகாது. 1.25 மீட்டருக்கு மேலே 1.5 மீட்டர் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். சரிங்களா? அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. பீஸில் இருக்கும், பிட்டில் எடுத்திங்கன்னா 1 மீட்டர் தான் வரும். பீஸில் கிழிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். சரிங்களா? ஒரு 1.25 மீட்டர் 1.5 மீட்டர் எடுத்துட்டிங்கன்னா ஒரு தாராளமாக தைக்கலாம், ஜாயிண்ட் இல்லாமல் தைக்கலாம். இப்போ பாருங்க, இந்த பிசராக இருக்குது பார்த்தீங்களா ஒரு மாதிரியாக, அதுக்கு நேராக இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஸ்கேல் அளவுக்கு 1.5 இன்ச்சுக்கு கரெக்டாக மார்க் பண்ணி இது மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கேல் தேவைப்படுறவங்க நான் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் எப்படி வாங்கணும் என்ன ஏதுங்கிறது டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. எந்த ஊராக இருந்தாலும் சரி உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கப்படும். இப்போ வந்து பாருங்கள், இவங்களோட ஹைட் வந்து பாருங்கள், கரெக்டாக வந்து 16 இன்ச்சு கேட்டுருக்குறாங்க. சரிங்களா? அங்கே பாருங்கள் 16. இப்போ இந்த மாதிரி கோடு போட்டுட்டீங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் 1.5 இன்ச்சு. இது வந்து மடிச்சு 2x2. இல்லை நான் 2x2 இல்லைனா நான் வந்து அதாவது எப்படி சொல்கிறது, லைனிங் ப்ளஸ் தைக்க போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு, அதாவது 1/2 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிங்க, உங்களுக்கு போதும். சரிங்களா? இப்போ இது மடி சேர்க்கிறதுக்காக இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ மடிக்கிறீங்களோ அதான் கணக்கு. இந்த மடி சேர்க்கிறது இங்கே கணக்குங்களா, இங்கே வருங்க 16 இன்ச்சு வந்துருச்சுங்களா. மேலே வந்து 1/2 இன்ச்சு வைக்கணும், 16 இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்கே வருங்க, கரெக்டாக வந்து 16 இன்ச்சு வச்சு இப்படி போட்டு போட்டுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். நான் சொல்கிற மெத்தடாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ எந்த சைஸாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு சைஸ் எடுத்து அளவு எடுத்துக்கிட்டீங்கனாலும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கோடு போட்டுங்க. உங்களோட ஹைட் எவ்வளவோ, இவங்க 16 கேட்டிருக்காங்க, உங்களுக்கு ஹைட்டு 15 இருந்தாச்சு, எந்த சைஸ்க்காக இருந்தாலும் சரி சொல்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கங்க. ஏன்னா ஒவ்வொரு சைஸ் வந்து உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும், அதுக்காக சொல்ல வரேன். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து பாருங்கள், ஷோல்டர் வந்து 16 இன்ச்சு இருக்குன்றாங்க. சரிங்களா? 16 இன்ச்சு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், 8 8 16, ஒரு 1/2 இன்ச்சுன்னு வச்சுக்கலாம், 8.5. இவ்வளோ வச்சிங்கன்னா செட்டே ஆகாது, இப்படி வைக்கவே கூடாது, தவறு. சரிங்களா? இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. உங்கள் ஷோல்டருக்கு வச்சிடக்கூடாது. சரிங்களா? அவங்களோட நெக்கு வந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க பேக்கில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்க 9 இன்ச்சு கேட்டிருக்காங்க. சரிங்களா? மேலே ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். சரிங்களா? அப்போ வந்து பாருங்கள் 9.5 இன்ச்சு வச்சுக்கலாம். சரிங்களா? 9.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்க. இப்போ இவங்களுக்கு வந்து ஷோல்டர் எவ்வளோ வைக்கலாம்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், கரெக்டாக 13 இன்ச்சு வச்சாவே போதும். புரியுதுங்களா? 6.5 இன்ச்சு வச்சிங்கன்னா கரெக்டாக 13 இன்ச்சு வந்துடும். இது போதும், 13 இன்ச்சு ஃபினிஷிங் வர மாதிரி. சரிங்களா? நான் ஃபினிஷிங் வர மாதிரி தான் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இவங்களோட அப்பர் செஸ்ட் வந்து பாருங்கள், அதாவது 39 இருக்குது. சரிங்களா? 39 வந்து பாருங்கள் எப்படி வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணுங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இங்கே பாருங்கள் 39 இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து இவங்களோட நெக்கு இங்கே இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும், நெக் ஒரு 6.5 இன்ச்சு இருந்ததுன்னா சுற்றளவில் 4 இன்ச்சுங்கிறது ப்ளஸ் வைக்கலாம். இவங்களுக்கு 9 இன்ச்சு இருக்கிறதுனால என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு 1.5 இன்ச்சு மட்டும் ப்ளஸ் பண்ணிங்க போதும் உங்களுக்கு. சரிங்களா? 1.5 இன்ச்சில் நீங்கள் 2 இன்ச்சோட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கன்ஃபியூஸ் இல்லாமல் வரும். சொல்லிடுறேன். 39ங்களா, 40 41. சரிங்களா? 4 இன்ச்சு வைக்கணும், ஆனால் இவங்களுக்கு வந்து 2 இன்ச்சு வச்சா போதும். சரிங்களா? சுற்றளவில் புரியும் நினைக்கிறவங்களுக்கு. சரிங்களா? இப்போ 41 வச்சு இவங்களுக்கு வந்து கட்டிங் பண்ணணும். இப்போ பாருங்கள், 41ல் பாதி 20 அரை வரும். இது பாருங்கள் 20 அரை வருது. 20 அரையில் பாதி இது பாருங்கள்
10.25 வரும். சரிங்களா? இங்கே பாருங்கள் 10.25 வரும். இப்போ இந்த 10.25ங்கிறது இங்கே பாருங்கள் இங்கே வருதுங்களா? இப்போ இதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு ப்ளஸ் வைக்கணும். சைடில் துணி விடு வந்துறீங்களா? அது வந்து 1.5 இன்ச்சு இங்கே பாருங்கள் கரெக்டாக அப்படி வச்சு இங்கே மார்க் பண்ணிங்க. அப்போ வந்து பாருங்கள் இங்கே பாருங்கள் 11.25 இன்ச்சு வருது. சரிங்களா? இந்த 13.25 இன்ச்சுங்கிறது இங்கே வச்சுட்டிங்க. அப்படியே கீழே வாங்க 11 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 11 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்துக்கங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுங்க. இப்போ இது வந்து நம்ம வந்து 1.5 இன்ச்சு பிடி வந்துறீங்களா? அதுக்காக ஒரு மார்க்கிங் சேர்த்தே போட்டுக்குங்க. வெரி சிம்பிள். புரிஞ்சிச்சிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுங்க, அவங்களோட ஷோல்டர் வந்து பாருங்கள். இப்போ நீங்கள் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம எவ்வளோ வேணால் வைக்கலாங்க. 2 இன்ச்சு 1 இன்ச்சு எவ்வளோ வேணால் வைக்கலாம். இவங்களுக்கு நான் வைக்க போகிறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 2.5 இன்ச்சு வைக்கிறேன். சரிங்களா? அதாவது 2.25 வரும் ஃபினிஷிங்கில். இங்கே வந்து போயிடும். இது பாருங்க 2.25 வரும். இங்கே தைச்சோம்னா 2.25 வரும். சரிங்களா? இப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வச்சுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பாருங்கள் நம்ம ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே 1 இன்ச்சு 2 இன்ச்சு இப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே வந்து பார்த்தீங்களா? இது எடுத்துக்கங்க. அந்த ஹோல்சேல் பார்த்தீங்களா? அது மேலே கனெக்ட் பண்ணிங்க. கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ அவங்களோட ஆம்கோல் வந்து பார்த்துங்க கரெக்டாக வந்து எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 16 இன்ச்சு கேட்டுருக்குறாங்க. 16னா இங்கே வந்து ஃபினிஷிங்கை வந்து உங்களுக்கு வந்து 8 இன்ச்சு வரணும். இந்த துணி விட்டு வந்துருங்களா? அதை சேர்த்து 9 இன்ச்சு வரணும். இப்போ 9 இன்ச்சு வருதா அப்படிங்கிறது பாருங்கள். இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இப்போ மேலே 1 இன்ச்சு விட்டுருச்சு. இப்போ போயிடுங்களா? பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 10 இன்ச்சு வருது. சரிங்களா? அப்படியே ஒன்றுமே இல்லை. மேலே ஏற்றுங்க. இப்போ வந்து பாருங்கள் 1/2 இன்ச்சு போயிடும். 1 2 3 4 5 6 8 9 9.5. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு வருது. இப்போ 9 இன்ச்சுங்கிறது அவங்களுக்கு வந்து எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 16 இன்ச்சு வருது. 8னா 9 இன்ச்சு கரெக்டாக வந்துச்சு. சரிங்களா? உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். 8 8 16 கரெக்டாக வந்துச்சு. புரியும் எனக்கு. இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 9 இன்ச்சு வந்துச்சுங்களா? வெரி சிம்பிள். அப்படியே வந்து என்ன பண்ணுங்க, அப்படியே மார்க் பண்ணிங்க. இப்போ இதோட ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சந்தேகங்கள் வரலாம். இங்கே பாருங்கள். கரெக்டாக இதை நேராக கனெக்ட் பண்ணோம்னா ஒரு 5.25 மாதிரி வரும். இப்போ வந்து ஹைட்டு இதை வச்சு இதை கனெக்ட் பண்ணணுங்கிறது கிடையாது. நம்ம ஆம்கோல் வந்து எவ்வளோ வருது, அதாவது பெருசு சின்னது வருது அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பத்திலே இருப்பாங்க. அதுக்காக தான் அந்த மெயின் அந்த ஸ்கேல் வந்து தயார் பண்ணியிருக்கிறேன். இந்த இன்ச்சு டேப்பும் அதுதான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஈஸியாக செம்மையாக கட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கேல் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். இது வந்து வேறு லெவலில் பக்காவாக இருக்குது. சரிங்களா? எல்லாம் செக் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க. அதனால் இது வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து ஆம்கோல் கொஞ்சம் சிறுசாக வருது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக எடுத்துங்க. இல்லை உங்களோட ஆம்கோல் பெருசுனா கீழே இருக்குங்க. புரியுதுங்களா? அப்படிங்கிறது இப்படி கீழே இருக்குனீங்கன்னா பெருசாக ஆம்கோல், மேலே எடுத்தீங்கன்னா அதாவது கம்மியாகும். சரிங்களா? அவ்வளோதான் மெத்தடு. ஈஸியான மெத்தட். அவ்வளோதான். இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா புரிஞ்சது. நீங்கள் இந்த என்றது எல்லாமே வந்து என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் போக போக உங்களுக்கு பழகிடும். இப்போ ஒரு மெத்தடில் இப்படி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு போக போக பழகிடும். டக்குன்னு வேலையாயிடும். நீங்கள் வந்து கன்ஃபியூஷன் ஆகவே தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ வந்து முடிஞ்சுது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்கேலை அப்படியே பாருங்கள். கரெக்டாக வந்து இப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி உங்கள் ஹைட்டு வந்து அதிகமாக இருக்குன்னா என்ன பண்ணலாம், பாருங்க ஒரு கோடு வந்து போட்டுங்க. ஸ்ட்ரெயிட்டாக பாருங்க ஒரு கோடு போட்டுங்க. போட்டுட்டு இது ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்க கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. ஒரு கோடுக்கு பார்த்தீங்களா? அப்படி வச்சுக்கோங்க. அழகாக அப்படியே ரவுண்டாக அப்படியே மார்க் பண்ணிங்க. ரொம்ப வெரி சிம்பிள் தான். முடிஞ்சுங்களா? இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், இப்படி பாருங்க. இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல லைட்டாக அப்படி கிராஸ் பண்ண மாதிரி அடிச்சுக்கோங்க. வெட்டிக்கங்க. இப்போ இந்த இடத்துல கரெக்டாக கோட்டுக்கு வெளியில் வெட்டிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், கரெக்டாக கோட்டுக்கு வெளியில் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி கரெக்டாக பாருங்கள் இப்படியே வெட்டுங்க. இப்போ நீங்கள் வெட்டது வந்து பெருசாக சிறுசு வெட்டிடாதீங்க. இந்த மாதிரியே வெட்டி வெட்டி பழகிட்டீங்க உங்களுக்கு வந்து செட் ஆகிடும். சரிங்களா? இப்போ வந்து நெக்கு வந்து பாருங்கள் எப்படி வந்திருக்குங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். வெட்டியை காட்டிடுறேன். நீங்கள் அப்புறமோட வெட்டிக்கிங்க. அதாவது ஃப்ரெண்டு வெட்டிட்டோட வெட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்படி பாருங்க. அவ்வளோதான். காட்டுறேன் பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்கள். எவ்வளோ அழகாக ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் கூட நீங்கள் கீழே வைக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே வச்சிங்கன்னா ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் குறைக்கணும். அது மெயினாக பார்த்துக்கணும். சரிங்களா? இவங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு இது கரெக்டாக வந்துடும். முடிஞ்சுங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல அர்க்காத்தூணு போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம பேக் வெட்டிட்டோம். இது மடிச்சு தைக்கிற இடம் கோடு போட்டிருக்குது. இப்போ வந்து பாருங்கள், இவங்களோட உடல் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் வந்து அவங்க கொஞ்சம் எனக்கு வந்து பாடி வந்து கொஞ்சம் டைட்டாக வருதுன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் ஷோல்டர்லாம் இறங்காமல் கரெக்டாக இருக்கணும்
அப்படியே சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஜஸ்ட் வந்து அமுத்தி பிடிக்காமல் கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, அதாவது ஸ்ட்ரெயிட் கட்டிங் போட போகிறது கிடையாது, அப்படியே கிராஸ் கட்டிங் போடுறோம். சரிங்களா? அங்கே பாருங்க, கிராஸ் கட்டிங் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கிராஸ் கட்டிங் போட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஒரு அமுத்துற மாதிரி அந்த டைட் ஃபிட்னஸ்லாம் இல்லாமல் கரெக்டாக வந்து ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவங்களுக்கு வந்து போகிறதுக்கும் நல்லாயிருக்கும். சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் போட்டுங்க. அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிங்க. இப்போ இந்த ஸ்கேலை வச்சு பாருங்க, 3/4 இன்ச் தள்ளி வச்சு கரெக்டாக ஒரு கோடு போட்டுங்க. இல்லை மார்க்கிங் பார்த்தீங்களா, அதுக்கு நேராக கரெக்டாக இப்படி ஒரு மார்க் பண்ணிங்க. இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிங்க. கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்துல ஸ்கேலை வச்சு கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிங்க. இங்கே ஒரு மார்க் பண்ணிங்க. நான் எப்படி மார்க் பண்ணணும் அதே மாதிரி பண்ணிங்க, உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ வந்து இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து 1 இன்ச் சைடில் அர்க்காத் போகிறதுக்காக பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிங்க. நெக்கு கிட்ட பாருங்கள், கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ இவங்க வந்து எவ்வளோ கட்டுருக்காங்க நெக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக வந்து 6 இன்ச்சு போதும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? முன்பக்கம் 6 இன்ச்சு கட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், 6ங்கிறது இங்கே வருது. சரிங்களா? இப்போ வந்து முன்பக்கம் 3/4 இன்ச்சு உங்களுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். வெறும் 3/4 இன்ச்சு கட் பண்ணிங்க. அப்போ தான் வந்து ஃப்ரண்டில் வந்து அந்த லூஸ் வராது, ஷோல்டர் இறங்குற பிரச்சனை வராது. சரிங்களா? இவங்க கரெக்டாக அப்படி போட்டுக்கலாம். இப்போ இவங்க வந்து 6 இன்ச்சு தான் கேட்டுருக்குறாங்க. இது மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் 6, 6.5 வச்சுங்க, உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், நம்ம வந்து இந்த ஸ்கேல் எடுத்துக்கலாம். நெக்கும் பாருங்கள், இதுலேயே வந்து ட்ராயிங் பண்ணிக்கலாம். ஒரே ஸ்கேல் தான், ஆம்கோலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நெக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், நம்ம வந்து கரெக்டாக வந்து இதுக்கு கீழே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து நம்ம எவ்வளோ வைக்கலாம்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக வந்து இவங்களோட உருளமைப்புக்கு 4.25 வைக்கிறேன். சரிங்களா? 4.25 இங்கே வருது. இப்போ இவங்களோட ஹைட்டு வந்து பாருங்கள், கரெக்டாக வந்து ஒரு நிமிஷம் இருங்க, இப்படி செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து இங்கே இந்த ஷோல்டர் பார்த்தீங்களா, இங்கே 1/2 இன்ச்சு விட்டுருவோம். அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இவங்களோட உடல் அமைப்புக்கு கரெக்டாக 14 இன்ச்சு கரெக்டாக வரும். இங்கே வச்சுக்கோங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், கரெக்டாக இது வருங்க. இந்த 1 இன்ச்சு வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த பாயிண்ட் வந்துருச்சு. இது வந்து இங்கே வந்துருச்சு. புரியுன்னு நினைக்கிறேன். பாருங்க, அவ்வளோதான். இந்த 1 இன்ச்சு வருது பார்த்தீங்களா, அந்த 1 இன்ச்சு கிட்ட இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இங்கேயும் 1 இன்ச்சு வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 இன்ச்சு கிட்ட இப்படி மார்க் பண்ணிக்கலாம். வெரி சிம்பிள். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த தான் நமக்கு வந்து கணக்கு வரும். பாருங்கள், இப்படி போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், நம்ம வந்து உங்களுக்கு வந்து இந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 1.5 இன்ச்சு வைக்கலாம் உங்களுக்கு. சரிங்களா? அங்கே பாருங்கள், கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் பார்த்தீங்களா, அங்கேருந்து கரெக்டாக மார்க் பண்ணிங்க. அவ்வளோதான், இதை எடுத்துடலாம். இப்போது இப்படி மார்க் பண்ணிங்க. வெரி சிம்பிள். இப்போ வந்து இவங்களுக்கு யோக் பட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ வைக்கலான்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒரு 3.5 இன்ச்சு வச்சா போதும். 3.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து முடிஞ்சதுங்களா? இப்போ வந்து பாருங்கள், அழகாக இப்படியே மார்க் பண்ணுங்க. வெரி சிம்பிள். அவ்வளோதான். இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து நம்ம ஈஸியாக மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட இது பார்த்தீங்கன்னா, நம்ம 3/4 இன்ச்சு வெட்டும் போது நம்ம வந்து கவனமாக பார்த்து வெட்டணும். நீங்கள் எக்ஸ்ட்ரா வெட்டிடாதீங்க. இதுதான் வந்து கணக்கு கரெக்டாக வரும். இந்த ஷோல்டர் வந்து இப்படி இறங்காமல் கரெக்டாக வந்து ஃபிட்டிங்காக பிடிக்கும். அதுக்காக நம்ம வந்து இங்கே வந்து 3/4 இன்ச்சுங்கிறது வெட்டுறோம். இது ஒரு சில டவுட் இருக்கும். அதனால் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். இவங்களுக்கு வந்து இந்த அமைப்பு வந்து கரெக்டாக வந்துடும். ஹைட்டு எல்லாமே வந்து இவங்க கரெக்டாக வந்துடும். இல்லை இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி, இல்லை நான் இந்த மெத்தடில் நான் ஃபாலோ பண்ணேன், கொஞ்சம் கழுத்து லூஸ் வர மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹைட்டை கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சிங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் ஃபிட்டிங் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து இல்லை டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் இறக்கலாம். ஏன்னா உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி, கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சிலது மாறும். அவ்வளோதான், அதுதான் டிஃப்ரெண்ட் வரும். இது வந்து கரெக்டான அளவில் நான் தைச்சி நிறைய பேருக்கு கொடுத்த என்னோட அனுபவத்தில் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு இது கரெக்டாக இருக்கனால பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக மாறுதான் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி வரும். ஒன்று ஹைட் அதிகம் இல்லை கம்மி, இந்த மெத்தடில் வரும். நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்குங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த கோட்டில் கட் பண்ணுறேன்.
நெக்ஸ்ட்டு பாருங்க நெக்கு வந்து கரெக்டாக கோட்டுக்குள்ளே வெட்டிக்கிங்க. இப்போ ஃப்ரண்டில் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக கோட்டில் இப்படி உள்ளே வெட்டிகிட்டே வந்து இந்த கரெக்டாக அந்த இடம் வந்து பார்த்தீங்களா, இந்த இடத்துல கோட்டுக்கு உள்ளே வெட்டிக்கிங்க. ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி உள்ளே வெட்டிங்கன்னா இந்த இடத்துல லூஸ் வராது, ஃபிட்டிங் நல்லா வரும். முடிஞ்சதுங்களா? இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு அரைக்காத்து, இந்த இடத்துல ஒரு அரைக்காத்து, இந்த இடத்துல ஒன்று போட்டுங்க. அவ்வளோதான், வெரி சிம்பிள். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் வந்து வெட்ட போகிறோம். இது பாருங்க, இந்த துணி இப்போ வந்து அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வெட்டுறதுக்கு, ஜாயிண்ட் இல்லாமல் நம்ம வந்து வெட்டிடலாம். பாருங்க, இப்படி போட்டுக்குங்க. கை நீளம் வந்து அவங்க வந்து எவ்வளோ கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 இன்ச்சு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது பாருங்க, இப்போ நீங்கள் கரெக்டாக அப்படி மடிச்சுக்கோங்க, இப்படி போட்டுக்குங்க. ஸ்கேல் அளவுக்கு கரெக்டாக மார்க் பண்ணிங்க. இப்போ கை நீளம் வந்து 8 இன்ச்சு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, 8.5 இன்ச்சு நான் வைக்கிறேன். ஏன்னா 1/2 இன்ச்சுக்கு போயிடும், 8.5 வச்சுக்கிறேன். அப்படியே ஆப்போசிட்டில் 8.5 வைங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்க, கரெக்டாக வந்து 3.25 ஒரு மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஸ்லீவ்ஸ் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, இந்த 1 இருக்குது பார்த்தீங்களா, 1லேருந்து இருக்கிறத மேலே வச்சுக்கோங்க. கரெக்டாக அப்படி வைங்க. இவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 இன்ச்சு தான் வந்து ஆம்குள் வந்து நம்ம வைக்கணும். சரிங்களா? இது பாருங்க, கரெக்டாக இப்படியே மார்க் பண்ணிங்க. இந்த ஏற்கனவே மார்க் பண்ண பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணிங்க. இவங்களுக்கு வந்து 9 தான் வேணும். இது பாருங்க, 9 இங்கே வந்துருச்சு. சரிங்களா? இப்போ வந்து மேலே லைட்டாக அப்படி ஏற்றி வச்சு கவர் தட்டு எடுக்கிறதுக்கு இப்படி லைட்டாக இப்படி மார்க் பண்ணிங்க. புரிஞ்சுங்களா? இப்போ கை ஓப்பன் வந்து அவங்க எவ்வளோ கேட்டுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 11 இன்ச்சு கேட்டுருக்காங்க. 11னா இங்கே வந்து 5 வரணும். சரிங்களா? இப்போ இங்கே 1.5 இன்ச்சு விடுவோம் தெரியுங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு பண்ணோம்னா 7 இன்ச்சு வருது. சரிங்களா? 7 இன்ச்சுக்கு இப்படி ஒரு மார்க் பண்ணிங்க. இப்போ பாருங்கள், இந்த இடமும் கரெக்டாக அப்படி ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிங்க. வெரி சிம்பிள், முடிஞ்சிருச்சு. இப்போ இது வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து பாருங்கள், நம்ம இதை வந்து இப்படி அர்க்காத்து போட்டுக்கலாம். இது வந்து 2 தனித்தனியாக இருக்கனால என்ன பண்ணுங்க, இப்படி போட்டுக்குங்க. இப்படி சரியாக போட்டுட்டு கரெக்டாக பாருங்கள், இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சுலேருந்து கரெக்டாக பாருங்கள் அப்படியே வெட்டிடுங்க. ரொம்ப லாஸ்ட் வரைக்கும் போகாதீங்க, ஒரு 1.5 இன்ச்சுக்குள்ளே அப்படி கட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல ஒரு அர்க்காத் போடும். இது வந்து ஃப்ரண்ட்டில் வைக்கிறதுக்கு இந்த அர்க்காத் கண்டிப்பாக போடணும், போட்டுக்குங்க. இப்போ இது வந்து மடித்து வச்சுருவோம், கரெக்டாக அது வந்து வந்துடும். சரிங்களா? எம்மிங் வைக்கிறதுக்காக சொல்ல வரேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து யோக் பட்டி வெட்டணும். சரிங்களா? அந்த துணி இருக்கனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், இவ்வளோ இருக்கிறதுனால நீங்கள் வந்து டபுளாக போட்டுக்கலாம். மொத்தம் வந்து ட்ரிபிள் போடணும், 3 துணி போடணும். இப்போ வந்து இதில் 2 வந்துடும். துணி இருந்ததுன்னா நீங்கள் இதில் 3 கூட போடலாம். சரிங்களா? இல்லை வேறு துணி கூட நீங்கள் வந்து போடலாம். சரிங்களா? இப்போ வந்து யோக் பட்டி வந்து எவ்வளோ இருக்குங்கிறது அதையும் செக் பண்ணிக்கங்க. இது பாருங்க, 6.5 9 இன்ச்சு வருது. சரிங்களா? இது பாருங்க, 9 இன்ச்சு வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க. கரெக்டாக வந்து இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ ஹைட்டு வந்து பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் பிசுறாக இருக்கும், அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைட்டாக அப்படி வெட்டிடுங்க. இப்போ இதோட ஹைட் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 3.5 இன்ச்சு வச்சுருக்கிறோம். இது ஒரு 5.5 வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3.5 2 இன்ச்சு ப்ளஸில் வச்சுக்கோங்க. கரெக்டாக ஷூராக வச்சு வெட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து தைக்கும்போது ஒன்று சின்னதாக வந்துச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். பெருசாக இருந்தால் நம்ம வந்து உள்ளே மடிச்சிக்கலாம். அதனால் எப்போவுமே கொஞ்சம் பெருசாக இருந்தால் தப்பு இல்லை. எவ்வளவோ அதுலேருந்து 2 இன்ச்சு ப்ளஸ் வச்சுக்கோங்க. இப்படி மார்க் பண்ணிட்டீங்களா? வெரி சிம்பிள். இப்படி கட் பண்ணி எடுத்துங்க பாக்ஸ் மாதிரி. இதே வந்து பாருங்கள், அப்படி வெட்டிடுங்க. இப்போ வந்து என்ன பண்ணுங்க, கரெக்டாக அப்படி போடுங்க, மடிச்சுக்குங்க. கரெக்டாக 3/4 இன்ச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிங்க. இது பாருங்க, கரெக்டாக அப்படி கிராஸாக முடிஞ்சிச்சு. இப்போ இது என்ன பண்ணுங்க, லைட்டாக அங்கே பாருங்க, மேலேருந்து வச்சு
கிராஸாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு இப்படி கட் பண்ணிடுங்க. வந்து சைடில் வந்து போயிடும் அது. சரிங்களா? இப்போவே வெட்டுறதா வெட்டிக்குங்க. இப்போ என்ன பண்ணுங்க, இது முன்பக்கத்துக்கு பட்டி பக்கத்துக்கு ஒரு அடையாளத்துக்காக இப்படி ஒரு அரைக்காத்து போட்டுங்க. இந்த பக்கம் வச்சு தைச்சிக்குங்க. அவ்வளோதான், வெரி சிம்பிள். இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு ஸ்லீவ்ஸு கையெல்லாம் வெட்டிட்டோம். இந்த ஃப்ரண்ட் நெக் எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், தைச்சிங்கன்னா இப்படி வந்துடும். செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்கேல் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த வித டவுட்டாக இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பிகினர்ஸு, கட்டிங்கை பற்றி தெரியாதவங்க, ப்ளவுஸை பற்றி தெரியாதவங்க எல்லாத்துக்குமே அந்த ஸ்கேல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து வேறு லெவலில் வந்து போயிட்டுருக்கு. இது வந்து புரிதல் மட்டும் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே முடிஞ்சிச்சு. அப்போ வந்து டக்குன்னு எல்லா வேலையுமே நம்ம வந்து மார்க் பண்ணி டக்குன்னு கட் பண்ணிடலாம். மெயின் வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே முடிஞ்சது. இதை வந்து ஸ்டிச்சிங் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் வரும். ஃபிட்டிங்கிறது உங்களுக்கு வந்து வேறு லெவலில் வரும். இந்த லூஸ் வந்து நம்ம மட்டும் அதை வந்து கரெக்ட் பண்ணிங்க. ஷோல்டர் இறங்கிறதுக்குலாம் வாய்ப்புகள் கிடையாது. இது வந்து வேறு லெவலில் இருக்கும். நெக்கும் நீங்கள் வந்து பேக்கில் இன்னும் இறக்குறதாலும் இறக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.